ராஜா நினைவு படிப்பகத்து நினைவு படிப்பக திறப்பு விழா நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எமது இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஐங்கரன் அவர்களே, தம்பி மூவேந்தர் புலிப்படையினுடைய மாநில மாணவரின் செயலாளர் தம்பி தியாகேசன் அவர்களே, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தம்பி காசிராஜன் அவர்களே, மதுரை மாவட்ட செயலாளர் தம்பி தியாகு, தம்பி முனீஸ், தம்பி ஜேபி, ஒத்தக்கடை கருப்பு, தம்பி சசி, தாமரைப்பட்டி ரவி, எழும்பூர் சசி, நவீன், ரஞ்சித் உட்பட மூவேந்தர் புலிப்படையுடைய களப்பணி ஆற்றிருக்கக்கூடிய தோழர்களே மற்றும் திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய மூவேந்தர் புலிப்படையுடைய தொப்புள் கொடி உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மூவேந்தர் புலிப்படையின் சார்பாக இந்த நண்பர்கள் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தேவி உட்பட சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நண்பர்கள் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தஞ்சாவூர்லேருந்து தம்பி ராவணன் தம்பி நிறைவேறு வந்திருக்காங்க. அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். அதாவது நேற்றைக்கு கூட இந்த நூலகம் திறப்பு விழாவிற்காக நம்முடைய காவல்துறை அனுமதி மறுப்பு என்று சொன்னார்கள். உடனடியாக நாங்கள் காவல் ஆய்வாளரை தொடர்பு கொண்டு கேட்டோம். ஏனென்று கேட்டோம். அது அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டிடம் என்று சொன்னார்கள். நாங்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். பல்வேறு அரசு கட்டிடங்களில் பல்வேறு சாதி வரிகளுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சாதி தலைவர்களுடைய பெயர்கள் அங்கே இருக்கின்றது. படங்கள் வரையப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு தெரிந்தும் அவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள். ஆனால் அறிவுபூர்வமாக இந்த கட்டிடத்தை, நூலகத்தை திறக்க வேண்டும், திறந்தால் அவர் எமக்கு நல்லது என்று நினைத்தோம். ஆகையால் காவல்துறை சில விஷயங்களுக்காக தம்பி தியாகு கூட எவ்வளவோ அண்ணா நீங்கள் வேண்டாம், திறக்கவே வேண்டாம்னாப்ல. ஆனால் புலி பதுங்குவது பாய்வதற்கு என்று தம்பிகிட்ட சொல்கிறேன். புலி பதுங்கும், அதோட இயல்பான குணம். புலிகள் என்றைக்கும் பதுங்குவது பாய்வதற்காக. இந்த நூலகம் தம்பி தீபக் அவர்களுடைய பெயரை தாங்கி கண்டிப்பாக இருக்கும். அது இனிவரும் நாட்களில் அது தீபக் படிப்பவன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பேரை சுரணி இருக்கலாம், ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து தம்பி தீபக் எந்த சமத்துவத்திற்காக போராடினாரோ, எந்த சமூக நீதிக்காக போராடினாரோ, எந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினாரோ, அந்த போராட்டத்தை இங்கே பயிலக்கூடிய அத்துணை பேர்களும் அவருடைய பெயரை தாங்கித்தான் செயல்படுவார்கள். அதோடு மட்டுமில்ல, இன்னொரு கூடுதலாக ஒரு செய்தி சொல்றேன். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஓராண்டு இல்லை 2 ஆண்டுகளில் 1 சென்டோ 2 சென்டோ சொந்தமாக வாங்கி தீபக் பெயரில் சொந்த இடத்தில் இந்த நூலகம் செயல்படும். அதற்கு முன்னெடுப்புகளை மூவேந்தர் புலிப்படை உட்பட அனைத்து தோழர்களும் அதற்கான முன்னெடுப்புகளை செய்வோம். இது உத்தரவாதமாக சொல்றேன், பேருக்கெல்லாம் சொல்லலை. ஒரு நபர் 500 ரூபாய் நம்ம கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பாக கொடுப்போம். இது தீபக் பெயர்ல மதுரை மாவட்டத்தில் 100 இடங்களில் படிப்பகம் திறப்போம். அது மூவேந்தர் புலிப்படை உத்தரவாதமாக சொல்லுகின்றது. 1024 முத்துப்பாண்டியவர் சொல்வது போல, ஜனநாயகத்தை காக்கக்கூடிய போராட்டத்தில், சமத்துவத்திற்கான போராட்டத்தில், சமூக நீதிக்கான போராட்டத்தில் தன்னையே ஒப்படைத்த ஒரு மகத்தான தம்பிதான் தீபக். தீபக் இந்த மண்ணில் மதுரை மண்ணில் மூவேந்தர் புலிப்படை தோழர்கள் மத்தியில் அடைக்கலத்தை ஆக வரவில்ல. தம்பிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா தீபக் எங்கள் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டான். நான் ஆயுதம் எடுப்பது, நான் ஆயுதத்தை எடுப்பது, எங்கள் கிராமம் எந்த அளவிற்கு ஒடுக்குமுறை சுமந்தது என்பது அண்ணனுக்கு தெரியும். அன்றைக்கு மூன்றடைப்பு மிக மோசமான சாதியை ஒடுக்குமுறையை உள்ளடக்கிய ஒரு கிராமம். அந்த மூன்றடைப்புல அவ்வளவு சாதிய வீரர்கள், அந்த தம்பிகள் முத்துமனோ, தீபக் போன்றவர்கள் ஆயுதம் எடுத்த பிறகுதான் அங்க ஒரு சமத்துவம் மலர்ந்தது, சமூக நீதி பிறந்தது, ஜனநாயகம் மலர்ந்தது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தம்பி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட காவல்துறை ஒட்டுமொத்தமாக
ஆயுதம் எடுப்பவர்களெல்லாம் குற்றவாளிகளாக கருதக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதர் ஆயுதம் எடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஈழத்தில் எப்படி சமத்துவத்திற்கான போராட்டத்தில் தன்னையே அர்ப்பணிக்கும் விடுதலை புலிகள் ஆயுதம் எடுத்து போராடினார்கள். எதற்காக? ஈழத்தில் சிங்களவர்கள் தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தினார்கள். அதனால்தான் அவங்க ஆயுதம் எடுத்து போராடினாங்க. அதுபோலத்தான் இங்கே சாதி வீரர்கள் பல்வேறு இடங்களில் இந்த மக்களை, எளிய மக்களை, உழைக்கின்ற மக்களை, இந்த மண்ணின் மைந்தர்களை, மண்ணுக்கு சொந்தக்காரர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஒடுக்கி அடக்கி தீண்டாமை கொடுமைக்கு உட்படுத்தி அவர்களை பல்வேறு இன்னலுக்கு ஆளாக்குவதன் காரணமாகத்தான் பல்வேறு இடங்களில் மாவீரன் இமானுவேல் சேகரன் என்ன நோக்கத்திற்காக இந்த மண்ணில் போராடினாரோ மாவீரன் தீபக் அதே வழியில் தான் ஆயுதம் எடுத்து போராடினார். எனவே இந்த போராட்டம் தீபக்கோடு நின்று விடவில்லை. இந்த நூலகம் திறப்பது ஒரு கல்விதான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். கல்விதான் சுயமரியாதையை ஏற்படுத்தும். எனவே படிப்பு தான் இந்த மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரும். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், கல்வி புரட்சி படி. ஏன்? படிப்பு தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். படிப்பு தான் இந்த சமூகத்தை சிந்தனையை தோன்றும். நான் உனக்கு அடிமை இல்லை, நீ எனக்கு அடிமை இல்லை என்ற சிந்தனையை கல்விதான் கற்றுத்தரும். இல்லை ஒரு சொல்லுவான், நம்ம கேட்டது அமைதியா அப்படி கடந்து போவோம். கல்வி ஒன்றுதான் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். அதோடு மட்டுமல்ல, மூவேந்தர் புலிப்படை இந்த மண்ணில் பல்வேறு இடங்களில் நிகழக்கூடிய சமூக ஒடுக்குமுறைகளை, சமூக அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு இயக்கம். நீங்க எல்லாம் மூவேந்தர் புலிப்படையில் தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு சமூக மாற்றத்திற்கான பணியில் நீங்களும் எங்களோடு கரம் கோர்க்க வேண்டும். மூவேந்தர் புலிப்படை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தும். ஒரு சமூக மாற்றத்துக்கான பணியில் நீங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றினால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும். தென் மாவட்டங்களில் லட்சம் தேவேந்திரோட சொந்தங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். என்றால் ஒரு அமைப்பாக, ஒரு ஒன்றுபட்ட அமைப்பாக திரளாத அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக மாற முடியாத ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கு காவல்துறை பல்வேறு இன்னல்களுக்கு கொடுமைகளுக்கு நம்முடைய மக்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஒன்றுபட்ட அதிகாரம்தான் இந்த மக்களின் விடுதலைக்கு ஒரே வழி. அதிகாரத்தை கைப்பற்றதான். அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான விடுதலையை நாம் பெற்றுத்தர முடியும். எனவே அமைப்பு வழி தீர்வுதான் இந்த மக்களுக்கான விடுதலையை முன்னோக்கி செல்ல முடியும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.